ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலப்புருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம் தான குடும்ப வாக்குஸ்தானம். ரிஷபராசிக்கு நல்லா இருக்குங்க. ராசிக்கு ராஜயோகாதிபதி புதன் 2-5 கூடையவன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸ்தான பலம் பெற்று குரு வீட்டில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2-5-4 கூடிய கிரகங்கள் கேந்திர கோணாதிபதிகள் இணைஞ்சு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 8ஆம் இடம் மறைவு சாணமாக இருந்தாலுமே மறைந்த புதன் நிறைந்த பலங்களை கொடுப்பார். வாரி வழங்குவார். சொந்த வீட்டை பார்க்குறாரு, 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், பேச்சில் ஒரு இனிமை இருக்கும், நல்லா பேசுவீங்க, கையில் காசு பணம் இருக்கும், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் ஸ்தான பலம் மட்டும் தான் இருக்கிறாரு. குரு வீட்டில் இருக்கிறாரு. அவருக்கு வீடு கொடுத்த குரு ரிஷபத்திலே இருக்கிறாரு. சஷ்டாச அமைப்பில் இருந்தாலுமே 2 கிரகங்களும் ஸ்தான பலம் மட்டும் தான் இருக்குது. ஓகே நேயர்களே, ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி பகவானு கூட சேர்ந்து இருக்கிறாரு. இது தனவசிய யோகம், நல்ல அமைப்பு தாங்க. இந்த தனவசிய யோகம் ரிஷபராசிக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ராசிக்கு உங்கள் ராசிக்கு 9-10 கூடியவன் தர்ம கர்மாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குங்க. இந்த 2025 உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் குறிப்பாக ஒரு 40 to 50 வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தசாபுத்தி ராகு திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, ரிஷபராசியில் ராகு மகாதிசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து குரு மகாதிசை நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். குரு மகாதிசை மே மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா குரு திசை மிகச்சிறப்பாக இருக்கும். நான் இந்த தசா புத்திக்கு வீடியோ போடுறேன். அதுபோக சனி திசை நடக்கிறவங்களுக்கு இப்போ சிறப்பாக இருக்கும். அடுத்து வருகின்ற காலங்கள் ஒரு 2-3 மாத காலங்கள் நல்லாயிருக்கும். சனி திசை நடக்கும், கொஞ்சம் வயதானவர்கள் நடக்கும். ஸோ சனி திசை, குரு மகாதிசை, ராகு திசை இந்த 3 பேர்களுக்கும் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஆள் நல்லா இருப்பீங்க, ஃபேராக இருப்பீங்க, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஆடம்பர நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க இயற்கையாகவே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல மென்டாலிட்டியாக இருப்பீங்க. அது நேச்சுரலாகவே கொஞ்சம் ஆள் ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. வண்டி வாகன யோகம் இருக்கும். சில பேர் டிரைவிங் லைசன்ஸ் போட அது சம்மந்தப்பட்ட வேலையில் ஈடுபடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 4 கூடையவன் 2 கூடையும் கூட சேர்ந்து இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை நல்லா சாதித்து காட்டுவீங்க. உங்களோட டேலண்ட் தனிப்பட்ட முறையில் இருக்கும். மனசில் எதை நினைக்கிறீங்களோ அதை நல்லபடியாக செஞ்சு கொடுப்பீங்க. அந்த வல்லமையை கிரகங்கள் கொடுக்கும். பொறுமையாக இருப்பீங்க. உங்களுடைய அப்ரோச் ரொம்ப பொறுமையாக இருக்கும். பொறுமை உடையார் எல்லாம் உடையார் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் பொறுமையாக செய்வீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஹார்ட் ஒர்க், அதாவது என்ன சொல்லுவாங்க, உழைப்பே உயர்வுன்னு சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல நிலைமைக்கு வருவீங்க. தொழில் ஸ்தானமும் வலுப்படுது. 10-11 கூடிய கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. 9, 10, 11 ரொம்ப சிறப்பாக இருக்குது நேர்களே. இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. 8, 9, 10, 11ஆம் இடங்கள் மிக சிறப்பாக இருக்குது. 8ஆம் இடத்துல புதன் சூரியன், 9, 10 கூடிய சனி பகவான் சுக்கிரன் கூட, அடுத்து 11ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சேர்ந்து சுபத்துவப்படுத்துகிறாரு. ஸோ 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்து 9ஆம் இடம் தர்மஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஸோ 8, 9, 10, 11ஆம் இடங்கள் அடுத்தடுத்து வளர்த்து இருக்கிறதுனால வருகின்ற காலங்கள் உங்களுக்கு யோக காலமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நீங்கள் கொஞ்சம் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கணும். சரியா, கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வராரு. ஜனவரி 24ஆம் தேதி வக்கரமாகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மற்றவங்க பேச்சை கேட்கணும். சரியா, தன்னை போல் பிறரையும் நினைக்கணும். மற்றவங்க பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7-12 கூடியவன் கலஸ்தர சனாபதி, விரைய சனாபதி. அவர் 2ஆம் இடத்துக்கு வரதுனால கொஞ்சம் மனைவி விஷயத்தில் செலவுகள் இருக்கும். அதுபோக நண்பர்கள், சொந்த பந்தம் இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. இல்லைனா அவங்க விஷயத்தில் சில அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் வராரு. 3ஆம் இடத்துல வக்கரமாகி 2ஆம் இடத்தை நோக்கி வராரு. முருகப்பெருமானோட வழிபாடை நேர்த்தியாக செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை தவிர முருகப்பெருமானை கும்பிடுங்க, கந்தேச கவசம் படிங்க, சிறப்பாக இருக்கும். அதுபோக 8ஆம் இடத்துல இருக்கிற போது நல்ல பலன்களை கொடுப்பார். ஒரு உலக அனுபவத்தை கொடுப்பார். சரியா நேயர்களே, இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகலாம். தூரதேச அமைப்பு நடக்கும். வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா, வெளிநாட்டுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் போனீங்கன்னா மிகச்சிறப்பாகவே இருக்கும். அதுபோக வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல லாபகரமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. உலக ஆற்றல் கிடைக்கும். உலக அனுபவம், அதாவது என்னென்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஒய்டான எக்ஸ்பீரியன்ஸ், வேர்ல்டு வைஸ் ஒய்டான எக்ஸ்பீரியன்ஸ். 4 இடத்துக்கு போனால் தான் நல்லது கெட்டது தெரியும்பாங்க. அது மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்டுன்னு ஒரு நேமை நீங்கள் தட்டிட்டு போகலாம். படிப்பில் கம்மியாக இருந்தாலும் நல்லா ஒரு தேர்ச்சி பெறுவீங்க. நிறைய பேர் நல்லா படிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஆரம்ப கல்லூரி தான் படிச்சிருப்பாங்க, +2 வரைக்கும் படிச்சிருப்பாங்க, இல்லைனா ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க. அப்படி குறைந்த லெவல் படித்தவங்களுக்குலாம் இப்போ நிறைவான பலன்கள் கிடைக்கும்.
அதாவது குறைஞ்ச படிப்பு கம்மியாக இருக்கும், ஆனால் பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ தொழிலில் நல்ல லாபம் வரும், கோடிக்கணக்கான பணங்கள் டேர்ன் ஓவர் ஆகும். அந்த பணங்களை வந்து புதன் அருமையாக கொடுப்பாருங்க. அடுத்து புதன் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அருமையான அமைப்பு, சரியா, மிகச்சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்துல புதன் வந்து ஸ்தான பலம் அடைவார். அடுத்து 10ஆம் இடத்துல போய் சனி பகவான் கூட சேருவார். இப்படி அடுத்தடுத்து புதன் வந்து நல்ல நிலைமைக்கு வருது, கூடுதல் சிறப்பு தான். அடுத்து சூரியனும் ராசிக்கு 4 குடைவனும் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது நல்ல அமைப்பு தான். 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம். தகப்பன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே 9ஆம் இடத்துல சூரியன் வந்து தைரிய வீரிய காரியத்தை கொடுப்பார். 3ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால எதுலேயும் முனைப்பாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அடுத்து வருகின்ற நாட்கள், இன்றைக்கி வந்து மார்கழி 22 ஆகிப்போச்சு. ஜனவரி 6ஆம் தேதி மார்கழி 22. தை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தை மாதம் சூரிய பயிற்சியும் நல்லாயிருக்கும். தை மாதம் புதனுடைய பயிற்சியும் நல்லாயிருக்கும். அதுபோக தை மாதம் வந்து கிரகங்கள் நல்ல நிலைமையில் வர்றது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 3 கூடிய சந்திரன் இன்றைக்கி வளர்பிற சந்திரனாக தான் இருக்கிறாரு. சரியா, ராசிக்கு வந்து அவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, கும்பத்தில் இருக்கிறாரு, நல்ல பலங்களை கொடுப்பார். சரியா, 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம். அடுத்து 11ஆம் இடத்துக்கு வருவார். ராகு கூட சேர்ந்து கிரகணம் ஆனாலுமே 3 கூடையவன் நல்ல நிலைமையில் இருக்கனால தொட்ட காரியம் தொடக்கும், காரிய வெற்றி இருக்கும். ஒரு நினச்சதை வந்து நினச்ச மாதிரி முடிக்கணும்னு ஒரு உத்வேகத்தோடு இருப்பீங்க. அதுபோக வந்து படிப்புக்காக கொஞ்சம் செலவுகள் இருக்கும். இப்போ ரிஷபராசியில் வயதானவர்கள், ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் பிள்ளை படிப்புக்காக கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபோக வந்து தேவையான பொருட்களை வாங்குவீங்க, ஆடம்பர பிரியராக இருப்பீங்க, நினைத்ததை வாங்கி வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க, கையில் காசு பணம் நல்லா இருக்கும், வாக்கு சாதுரியம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் மந்திரம் கால் மதி முக்கால்னு இருப்பீங்க. ஏன்னா புதன் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதன் வந்து ஒரு புத்திசாலியான கிரகம், அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிற கிரகம். அவர் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலுமே அவர் நல்ல ஒரு பாதசாரத்தில் போகிறாரு. கேது போராடம், மூலம் போராடம், உத்திராடம் நட்சத்திரத்தில் போகிறாரு. இதில் வந்து மூல நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம் கன்னியில் தான் இருக்கிறாரு, புதனோட வீட்டில் தான் இருக்கிறாரு. அது வந்து அடுத்து போராடம் சுக்கிரன் நட்சத்திரம், உங்கள் ராசிநாத நட்சத்திரம், நல்ல அமைப்பு. அடுத்து வந்து உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம், அவருடைய வேண்டிய நட்பன் நட்சத்திரம். ஸோ புதன் வந்து தனுசில் வந்து 3 நட்சத்திரத்தில் போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. மந்திரம் கால் மதி முக்கால்னு இருப்பீங்க, மந்திர தந்திரம் நல்லபடியாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நூதனமாக செய்வீங்க. தேக ஆரோக்கிய நல்லா இருக்கும். நாள்பட்ட வேதனையில் இருக்கிறவங்க எந்திரிச்சு உட்காந்துருக்குறீங்க. மருந்து மாத்திரையெல்லாம் நல்லபடியாக கேட்கும். அதுபோக அயல் தேச தொடர்புகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வெளிநாட்டு தொடர்புகளும் மிகச்சிறப்பாக இருக்கும். கவர்மெண்ட் வேலையில் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசு தொடர்பான வெகுமதி வாங்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் சப்சிடி வாங்குறவங்க, லோன் போடுறவங்க, அரசாங்கத்துக்கிட்ட ஏதோ உதவி எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, படாபட்டாக இருப்பீங்க. ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க, கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கிறவங்க, துரித பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது எப்படின்னா அடுத்தடுத்து காரியங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக செல்ஃபோன் வச்சுருக்கிறவங்க, மொபைல் கடை வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். இன்டர்நெட் சர்வீஸ், டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட், கம்ப்யூட்டர் சர்வீஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதிலும் தூரம் போய் இருக்கிறவங்க, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாட்டில் போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறவங்க, யூஎஸில் இருக்கிறாங்க, யூகேயில் இருக்கிறாங்க, மற்ற கண்ட்ரிலலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிஸ்டம் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஐடி முடிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டமாக இருக்கும். சரியா, புதன் வந்து அதை வாரி வழங்குவார். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானம் நல்லாயிருக்கும், வருமான உயர்வு இருக்கும், நல்லா இருக்கும். உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். உங்கள் சொல் மதிக்கப்படும், 4 பேரால் ஏற்றுக்கொள்ளப்படும், மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. ரிஷபராசிக்கு வந்து இப்போதைக்கு வந்து கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. ராசிநாதன் 1-6 கூடிய சுக்கிரன் வந்து கொஞ்சம் சனி பகவானும் கூட டிஸ்டர்பன்ஸில் இருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்துக்கு போகிறவங்க உத்தியோகம் பார்க்குற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து இருங்க. குறிப்பாக பெண்கள், ரிஷபராசி பெண்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. குறிப்பாக சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்க, டீச்சர் வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒர்க்கு டார்ச்சர் இருக்கும், வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஆஃப் இயர்லி முடிஞ்சு இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது, ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமாக இருங்க, வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதுபோக தாய்மாமனை காட்டிலையும் தாய்மாமன் ஒய்ஃப் அத்தைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனைவியோட அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லைனா கணவனோட அம்மா இருந்தாலும் சரி, ஹூவர் மேபி யாராக இருந்துட்டு போட்டோம், அந்த அத்தை மாமியார் இந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில கான்ட்ரவர்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுக்கிரன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கிறாரு, உங்கள் ராசிநாதன் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போனவங்க கவனமாக இருக்கணும். சரியா, ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து லக்கணத்துக்கு 3-8 மறைஞ்சு பாவகிரகங்கள் தொடர்பில் இருந்தாங்கன்னா அவங்க கவனமாக இருக்கணும். வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 மகாலட்சுமியை கும்பிடணும். சரியா, மகாலட்சுமியை கும்பிடுங்க, அந்த அனுக்கிரம் கிடைக்கும். இல்லைனா ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துடுங்க. நார்த் சைடில் இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம் போங்க, கஞ்சனூர் போங்க. சவுத் சைடில் இருக்கிறவங்க வந்து நவ திருப்பதி, நவ கைலாசம் போகலாம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான்.
அது உங்கள் சாய்ஸ் தான். சேர்ந்தமங்கலம் போகலாம், நவ கைலாசம், நவ திருப்பதியில் வந்து தென் திருப்பூரை போகலாம். அதுபோக வந்து நீங்கள் பெருமாள் கோவிலுக்கும் போகலாம். சரியா, வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு மகாலட்சுமி தாயாரை கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை பூ கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு தாயாரை கும்பிட்டு பெருமாளையும் கும்பிட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சுக்கரன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸில் தான் இருக்கிறாரு மே 30 வரைக்கும். சரியா, மே 30/5/2025 வரைக்கும். இதில் கொஞ்சம் இதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. சரியா நேர்களே, உங்களுக்கு வந்து சுக்கர திசை இப்போ நடக்காது. ரிஷபராசியில் வந்து சுக்கர திசை வயசான காலத்தில் தான் வரும். ஆனால் சுக்கர புத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி திசையில் சுக்கர புத்தி, ராகு திசையில் சுக்கர புத்தி, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த வழிபாடை கண்டிப்பாக செய்யணும். அதுபோக குரு திசையில் சுக்கர புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் திசையில் சுக்கர புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சூரிய திசை வந்து கொஞ்சம் வயசுலேயே போயிடும் உங்களுக்கு. சரியா, ஆரம்ப கட்டத்திலே போயிடும். இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் நான் சொன்ன அந்த தசாபுத்தி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் உங்கள் ராசிநாதன், அவர் லக்கண ரீதியாகவும் நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ நீங்கள் வந்து ரிஷப ராசியில் வந்து ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனுடைய அன்பளிப்பு நல்லபடியாக இருக்கும். அது குறிப்பாக இப்போ மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும், துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும், ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம பலனை தான் கொடுப்பார். சரியா, இப்படி தான் நீங்கள் பலன்களை எடுத்துக்கணும். அதுபோல் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்ல பலன்கள் இருக்கும். மேசம் விருச்சிகம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார். மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவு பலன்கள் இருக்காது. தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த அளவுக்கு பலன்கள் இருக்காது. சரியா நேர்களே, இதில் தான் வந்து உங்களுக்கு கோச்சார பலன்கள் மாறுபடும். இப்போ வந்து ரிஷபராசிக்கு பலன்கள் போட்டாலுமே லக்கண ரீதியாக பலன்கள் மாறுபடும். ஒரு கிரகம் யோகமாக இருக்குன்னா அந்த கிரகம் வந்து நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் அந்த பலன்களை வந்து பரிபூர்ணமாக செய்யும். இப்போ புதனை பற்றி சொல்லியிருக்கிறேன். புதன் வந்து இப்போதைக்கு வந்து யாருக்கு பலன் கொடுப்பா ரிஷபராசியில் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ரிஷபராசியில் மேச லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். நல்ல கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. தொட்ட காரியம் தொடங்கும். காரிய வெற்றி இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத திருப்பம் நடக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். தூரதேச அமைப்புகள் நடக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க, ரிஷபராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும். சொந்த பந்தத்தால் ஒரு அணுக்கரம் இருக்கும். அவங்களால ஒரு உதவி இருக்கும். நல்லாயிருக்கும். சரியா, நல்ல இணக்கமாக இருப்பீங்க. கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷனாக தான் இருக்கும். கவனமாக இருக்கணும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த கணக்கு வேலை பார்க்குறவங்க, டேபிள் வேலை பார்க்குறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்கும். ஒரு நெரிசல் இருக்கும். தாய்மாமன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். தாய்மாமன் உறவில், மாமன் உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பிள்ளைகளால் நல்ல ஏற்றம் இருக்குது. பிள்ளைகள் கண்ணின் மணியெல்லாம் இருப்பாங்க. பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், திருமண வாய்ப்பு நல்லாயிருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஆலய திருப்பணிகள் நல்லபடியாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகம், அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அரசாங்க விஷயத்தில் வந்து கவர்மெண்ட்டு இன்கம் டேக்ஸு, ஐடி, பணம் சம்மந்தப்பட்ட கருவூலம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து கன்னியா லக்கணம் மிகச்சிறப்பாக இருக்கும். தாயோட அன்பு இருக்கும். தாயாரோட அன்பு இருக்கும். நல்லபடியாக இருப்பீங்க. அதுபோக வந்து விவசாயம் பண்ணுறவங்க, தோட்டக்கலை, பயிர் பச்சை வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக புன்சை பயிர் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனம் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பில் வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, கவர்மெண்ட் சார்பாக இருக்கிறவங்க, அரசு துறையில் வேலை பார்க்குற, போக்குவரத்து துறையில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக இருக்குது. உயர்கல்வி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக இருப்பார்கள். இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு வந்து மத்தியம பலன் தான் இருக்கும். காரிய வெற்றி இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. கபடியாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தந்திரமாக செய்வீங்க. மந்திரம் கால் மதி முக்கால்னு மந்திரம் தெரிஞ்சு செய்வீங்க. ஒரு விகட கவியாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் இப்போ வந்து ரிஷபராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சுருக்கமாக பலன் சொல்கிறேன். நிறைய சொல்லலாம். ரிஷபராசிக்கு இன்றைக்கி முழுக்க வீடியோ போடலாம், பதில் சொல்லலாம். இன்றைக்கி முழுக்க இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்கறதுக்கு ரெடினா நான் சொல்லதுக்கு ரெடி. ரிஷபராசியில் 3 நட்சத்திரம்: கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே நட்சத்திரநாதரில் எடுத்து உங்கள் ராசி, உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசி, அப்புறம் நீங்கள் பிறந்த ஒவ்வொரு லக்கணம், அந்த ஒவ்வொரு லக்கணத்துக்கும் உள்ள ஒரு கிரகம், இது ஒன்று ஒன்றா பிடிச்சி சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய தசை முதல் நடக்கும். அடுத்து சந்திர தசை, செவ்வாய் தசை, ராக தசை, குரு தசை, சனி தசை அப்படி நடக்கும். இந்த தசாபுத்தி பலன்களையும் சொல்லலாம். அடுத்து வந்து இதே மாதிரி ரோகிணிக்கும் சொல்லலாம், மிருகசீரிஷத்துக்கும் சொல்லலாம் தசாபுத்தி பலன்களை. ஸோ ஜோதிடம்ங்கிறது வந்து வற்றாத ஜீவநீதி, அல்ல வருகிற அட்சய பத்திரம். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் ரெடி, ஆனால் நீங்கள் ரெடியாக இருக்கணும். போர் அடிச்சிடும்.
சரியா? ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நம்மளுடைய நோக்கம் அல்ல. உங்களுக்கு அது தேவையும் இல்லை. என்னுடைய வேலை என்ன? உங்களுக்கு பலன் சொல்லணும். முடிஞ்ச அளவு பிரித்து சொல்லணும். சரியா? ஏன்னா உங்களுக்கு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் உங்கள் கையில் இருக்குது. அது எனக்கு தெரியாது. அதனால தான் நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவு உங்கள் ஜனன ஜாதகத்தை கம்பேர் பண்ணி ரெஃபர் பண்ணி க்ளோஸாக உங்ககிட்ட வரேன். சரியா நேர்களே? அது சொல்கிற பலன்கள் வந்தது பொதுவாக போனால் போக்கள் சொல்லிட்டு போகக்கூடாது. பாப்பாத்தி மாடு மேயுது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ரிஷபராசி நேயர்களுக்கு அது ரீச் ஆகணும். சரியா? அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கரெக்டாக இருக்கணும். அதுக்காக தான் நான் நட்சத்திர ரீதியாகவும் சில நேரங்களில் லக்கண ரீதியாகவும் கொஞ்சம் பிரித்து கோச்சாரத்திலே அலசி ஆராய்ச்சி பார்த்து சொல்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்காமலே கம்பேர் பண்ணுறேன். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சொல்வன்மை நல்லாயிருக்கும். நல்லா பேசுவீங்க, நல்லபடியாக இருக்கும். கவர்மெண்ட்டில் டீச்சர் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். அரசு தரப்பில் டீச்சர் வேலை, வாத்தியார் வேலை, லெக்சரர் வேலை பார்க்குறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். பேசி போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசு தரப்பு வக்கீல்களுக்கு நல்லாயிருக்கும். அரசாங்கத்தில் அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க, கிளர்க்கல் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் வந்து கொஞ்சம் இணக்கமாக இருப்பீங்க. தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். நவதானிய வியாபாரம், குறிப்பாக வந்து இந்த பயிர் சம்மந்தப்பட்ட வியாபாரம், பயிர் வச்சுருக்காங்கல்ல. நம்ம பஜாரில் போனோம்னா பயிர் கடைன்னு தனியாக இருக்கும், நவதானிய கடைன்னு வச்சுருப்பாங்க. எல்லா பயிரும் கலந்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொடீஸ்வர அமைப்பு கிடைக்கும். நல்ல தொழில் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும். அது மூலிமா வந்து பணம் வந்து பையை நிரப்பும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தூரதேச அமைப்பு இருக்கும். அரசாங்கத்திலேருந்து எங்கேனாச்சும் தூரமாக போவீங்க. அரசு வேலை பார்க்குறவங்க இல்லைனா அரசியல்வாதிகள் இவங்க எங்கேனாச்சும் தொலைதூரமாக போகலாம். டூரு கேம்புக்கு போகலாம். கட்சி சார்பாக வெளியே போகலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா? ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதிர்ஷ்டம் இருக்கும், வெற்றி நல்லபடியாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் நல்ல இணக்கம் இருக்கும். கட்சியுடைய மேல் தலைமையோட ஒரு அணுக்கரணை கிடைக்கும். அது என்ன சொல்கிறது, கணிசம். அதாவது இப்போ கட்சியில் இருக்கிறவங்க, அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தலைமையோட ஒரு நெருக்கம் இருக்கும். அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய கடக்கன் பார்வை உங்கள் மேலே விழும். அடுத்து வந்து கும்ப லக்கணம் மிகச்சிறப்பாக இருக்கும். லாபகரமாக இருக்கும். சரியா? கணவன் மனை உறவு மிகச்சிறப்பாக இருக்கும். அருமையான அமைப்பு. கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க, ரிஷபராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ டாப்பாக இருக்குது. சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும். ஆமாம் சார், நான் கும்ப லக்கணத்தில் பிறந்தேன், ரிஷபராசியில் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. அனைத்தும் கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். தூரதேச அமைப்பில் இருக்கும். எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மீன லக்கணம். மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். சரியா? மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் வந்து ஓரளவு சுமாராக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லபடியாக இருக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, இந்த சிட்கோ காட்கோ இது மாதிரி இருக்கிறவங்க, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் கான்ட்ராக்ட் இருக்கிறவங்க, பிடபிள்யூடி ஹைவேஸ் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். முனிசிபாலிட்டி இதிலலாம் கார்பரேஷனில் வந்து வேலை எடுத்து செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அதுலேயும் கான்ட்ராக்ட் இந்த ஸ்கூல் பில்டிங் எடுத்து செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் நல்லாயிருக்கும். அரசு கல்லூரி பள்ளி கட்டடம் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் வேலையில் எடுத்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். எப்படி நல்லா இருக்கும்னா பில்லு கிடைக்கும். பில்லு போட்டவுடனே உடனே பாஸ் ஆயிரும். அங்கே உள்ள ஏஇ ஏடபிள்யூ இஏ உடனே கையெழுத்து போட்டு டக்குன்னு கொடுத்துருவாங்க. இந்த பொங்கலுக்குள்ளே ஒரு அமௌண்ட் வரும். ஒரு 10 கோடியோ 15 கோடியோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் வரும். சரியா? இப்படி வந்து லக்கண ரீதியாக பலன்கள் ரிஷபராசிக்கு சாத்தியப்பட்டது. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது. செவ்வாய் தான் கொஞ்சம் சிறப்பில்லாமல் இருக்கிறாரு. செவ்வாயும் சுக்கிரனும் தங்களுக்குள்ள சஷ்டாகசமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வழிபாடு 2 வழிபாடு தான். ஒன்று பெருமாள் கோயிலுக்கு போகணும். அடுத்து வந்து முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. முருகப்பெருமானை கும்பிடுங்க. நல்ல விதமாக இருக்கும். ஆஞ்சநேயரும் கும்பிடலாம். ஏன்னா ஆஞ்சநேயரும் அங்காரனுடைய அனுக்கிரம் பெற்றவர் தான். அதனால் நீங்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போகலாம். இல்லைனா செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போகலாம். இல்லைனா வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் 3 மாங்காய் அடிக்கிற மாதிரி, ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்கிற மாதிரி மகாலட்சுமி தாயாரை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. ஆஞ்சநேயரை கும்பிட்றதும் செவ்வாயோட அனுக்கிரம் கிடைக்கும். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து அங்கார பவனோட அம்சமாக தான் உட்காந்துருக்கிறாரு. ஸோ சில பேர் வந்து முருகனை கும்பிட்றதுக்கு அலைவாங்க. எங்கேயும் அலைய வேண்டாம். ஆஞ்சநேயரை கும்பிட்டாலே முருகப்பெருமானை கும்பிட்டமாக தான். ஏன்னா ஆஞ்சநேயரே வந்து ருத்ர அவதாரம் தான். சிவனுடைய அவதாரமாக தான் உட்காந்துருக்கிறாரு. அந்த ராமபிரானுக்கு சேவை பண்ணுன்னு தான் சிவபெருமானே வந்து ராமனுக்கு வந்து சிஷியனாக வந்திருக்கிறார். சீடனாக வந்து ராம மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்தளவுக்கு ராமபிரான் நடந்திருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில். சிந்தியாலும் மாற்றான் பண்ணை தொடைன்னு சொன்னவர் அவர் ஒருத்தர் தான். அதான் ராமன்னாலே ஒரு மரியாதை. ஆண்களில் ராமன் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ராமன் தான் இருக்கிறாரு. ராமனை தவிர யாருமே கிடையாது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் புருஷ லட்சணமாக எல்லா இதையுமே வாழ்ந்துட்டு போனவர் ராமபிரான் மட்டும்தான். அவருக்கு சீடனாக வந்து அவதரித்த அனுமான் வந்து ருத்துரோட அவதாரம் தான். சிவபெருமானுடைய அம்சம்தான். ஸோ முருகப்பெருமானை வழிபடுறவங்க ஆஞ்சநேயரையும் கும்பிடலாம். ஓகே, வாழ்த்துக்கள் நேயர்களே. ரிஷபராசிக்கு நல்லா இருக்குது. கோடீஸ்வர யோகம் இருக்குது. புதனும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ராசிக்கு 2, 5 கூடிய புதன் தன குடும்ப வாக்குஸ்தானாபதியும்
அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி புதனும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 8ஆம் இடத்துல இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுக்குறாரு. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓரளவு பார்ப்பேன், நானும் ரேண்டமாக பார்த்து பதில் சொல்லுவேன். ஜனனஜா செக் பண்ணுறேன், அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம், ரீசனபிளாக இருக்கும். மற்ற இடத்துல கேட்டு பார்த்துக்கோங்க, அவங்களை காட்டிலும் கம்மியாக தான் வாங்குவோம். நல்லபடியாக சொல்லிக் கொடுப்போம். உங்கள் பிறந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி எப்படி இருக்குது அதை பார்த்து சொல்லுவோம். பேசிக் இன்ஃபர்மேஷன் ஜென்ரலாக உள்ளது, ப்ரெசன்ட் தசா புத்தி, ஃபியூச்சர் கோச்சார அமைப்புகளும் உங்கள் ஜனன ஜாதகம் கம்பேரிசன், அதுபோக பரிகார வழிபாடு, நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் கரஸ்பாண்டிங்காக ப்ரிடிக்ஷன் கொடுப்போம். வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் ரிஷபராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.